ஹாய், வெல்கம் டு வதனாஸ் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் ஃபிட்னஸ் ஜேர்னிலாம் எப்படி போயிட்டுருக்குல்ல? என்னோட ஃபிட்னஸ் ஜேர்னி நல்லாவே போயிட்டுருக்கு. நான் டயட் அண்ட் எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த சேஞ்சுமே பண்ணல, அப்படியே தான் போயிட்டுருக்கு. லாஸ்ட் வீடியோவில் என்னுடைய வெயிட் லாஸை பற்றி என்னுடைய டிசப்பாயின்மெண்ட்டை நான் சொன்னதுக்கு நீங்கள் எல்லாருமே பாசிட்டிவாக கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வெயிட் லாஸை இந்த மாதிரி ஹெல்த்தியாக அப்ரோச் பண்ணுற ஒரு கம்யூனிட்டியாக நம்ம டெவலப் ஆகிறத நினச்சா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நான் அந்த வீடியோலே சொன்ன மாதிரி என்னுடைய வெயிட் லாஸ் கம்மியாக இருக்குங்கிறத விட இதை பார்த்து நீங்கள் யாரும் டிசப்பாயிண்ட் ஆகிடக்கூடாது, டிமோட்டிவேட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதான் என்னுடைய கவலையாக இருந்துச்சு. ஆனால் அப்படியெல்லாம் ஆகாமல் நீங்கள் என்ன தேத்தி கமெண்ட்ஸ் போட்டதை பார்த்தா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இப்படியே இருந்து நம்மளுடைய ஹெல்தி வெயிட் லாஸை ஹாப்பியாக அச்சீவ் பண்ணலாம். லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், ஸ்லோ வெயிட் லாஸை விட ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் ரொம்பவே டேஞ்சரஸ் அப்படின்ட்டு. அது எதனால் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹெல்தி வெயிட் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன அளவை சொல்கிறாங்கன்னா 0.5 kgலேருந்து 1 kg வரைக்கும் ஒரு வாரத்தில் கம்மியாகிறது ஹெல்தி வெயிட் லாஸ் அப்படிங்கிறாங்க. அப்படி பார்த்தோன்னா ஒரு மாதத்தில் 4 கிலோ வரைக்கும் கம்மியாச்சு அப்படின்னா அது ஹெல்தி வெயிட் லாஸ் ரேஞ்சில் இருக்குதுன்னு அர்த்தம். வெறும் அந்த நம்பர் ரேஞ்சை வச்சு மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் சில திங்ஸ் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மெயினாக நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கேலரியை கட் டவுன் பண்ணுறேன் அப்படின்ட்டு கம்மியாக சாப்பிட்டு ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் பண்ணுறது. இதுதான் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுற மெத்தடாக இருக்குது. அதனால் நமக்கு லாங் டேர்மில் என்னென்ன டேமேஜ் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி முதல்ல பார்க்கலாம். முதல் முக்கியமான டேமேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி. நீங்கள் ஃபுட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக அதோட அளவு கம்மியாக அதோட நியூட்ரிஷன் வேல்யூவும் கம்மியாக எடுத்துக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி சரியான நியூட்ரிஷன் நீங்கள் எடுத்துக்காமல் இருக்கிறப்ப உங்களுக்கு லாங் டேர்மில் எக்ஸசிவ் ஹேர் லாஸ் இருக்கும், ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் நிறைய வர ஆரம்பிக்கும், ஜாயின்ட் பெயின்ஸ் இது ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் உங்களுக்கு. இதை நீங்கள் எவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் அந்த டேமேஜ் இருக்கும். அதனால் முன்னாடியே இதெல்லாம் நோட் பண்ணி அவாய்ட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இலையுதிர் காலத்தில் பார்த்தீங்கன்னா மரங்கள்லாம் இலையை உதிர்த்துரும். எதனால் அது உதிர்க்குது? இலையுதிர் காலத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அப்போது அதுக்கு கிடைக்கிற சூரிய வெளிச்சத்தை அது தனக்கு ரொம்ப முக்கியமாக தேவையான பார்ட்ஸுக்கு மட்டும்தான் கொடுக்கும். அதாவது ரூட்டு, பிரான்ச்சஸ், இந்த மாதிரி அது உயிர் வாழ்கிறதுக்கு என்னென்ன தேவையோ முக்கியமாக அதுக்கு தான் மெயினாக கொடுக்கணும்னு பார்க்கும். இலைகள்லாம் அப்போ அதுக்கு முக்கியமாக படாது. அதனால் அதுக்கு அந்த நியூட்ரிஷன் சப்ளை ஆகாமல் தான் அந்த இலைகள்லாம் உதிர்றது. இதே மாதிரி தான் நம்ம பாடியிலையும் நடக்கும். நீங்கள் ஒரு ஃபுட்டு சாப்பிட்றப்ப அதுலேருந்து கிடைக்கிற நியூட்ரிஷனை நம்ம பாடி முதல்ல நமக்கு முக்கியமாக நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு இயங்க வேண்டிய அந்த ஆர்கன்ஸ்லாம் இயங்குறதுக்காக தான் சப்ளை பண்ணும். அதுக்கப்புறமா தான் நம்மளுடைய எக்ஸ்டர்னல் பியூட்டிக்கான ஹேர் ஆகட்டும், நெயில்ஸ் ஆகட்டும், இதுக்கெலாம் கொடுக்கும். அதனால தான் நமக்கு நம்ம சத்தெல்லாம் கம்மியாக எடுக்கிறப்ப நமக்கு மெயினாக ஹேர் லாஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு சிம்டமே இதுதான். இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு டயட் ஃபாலோ பண்ணுறீங்க, இல்லை சும்மாவே கூட உங்களுக்கு எக்ஸசிவ் ஹேர் லாஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய விஷயம் உங்களுடைய டயட். அதில் நல்ல சத்தான பொருட்கள்லாம் எடுத்துக்கிறீங்களா அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அடுத்த லெவல் கண்டிஷன்ஸ், அது ஹேர் லாஸ் அதனால தான் இருக்கணும்னு கிடையாது, வேறு காரணங்கள் கூட இருக்கலாம், வேறு கண்டிஷன்ஸ் கூட காரணமாக இருக்கலாம். ஆனால் முதல்ல இதை கரெக்டாக பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். நான் இதை பர்சனலாகவே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் என்னுடைய வெயிட் லாஸ் ஜர்னி வீடியோவில் சொல்லியிருப்பேன். நான் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் லைஃப் ஸ்டைல் வரதுக்கு முன்னாடியே நிறைய டயட்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். நிறைய கிராஷ் டயட்ஸ் ட்ரை பண்ணி என்னுடைய வெயிட் நான் ஒரு 61 அந்த ரேஞ்ச் வரைக்கும் கூட கொண்டு வந்திருக்கேன். ஆனால் அந்த டைமில் எனக்கு ரொம்ப ஹேர் ஃபால் இருந்துச்சு. அப்போ நான் அதை யோசிக்கலை. நான் வேறு ஏதோ தண்ணி சேஞ்சுனாலேயோ இல்லை சம்டைம்ஸ் டெலிவரிக்கு அப்புறம் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஹேர் லாஸ் இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்களா, அதனால் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ யோசிக்கிறப்ப தான் எனக்கு புரியுது. ஏன்னா நான் அப்போ என்னுடைய நியூட்ரிஷன் இன்டேக் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதனால தான் அந்த ஹேர் லாஸ் நடந்திருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு புரியுது. அப்போ நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. என்னுடைய ஃபோக்கஸ் எல்லாம் வெயிட் குறையணும், நான் ஒல்லியாக இருக்கணும் அப்படிங்கிறதுல தான் இருந்துச்சு. அதனால் நான் இதெல்லாம் நோட் பண்ணவே இல்லை. ஆனால் நீங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக நோட் பண்ணுங்கள். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சிம்டம்ஸ். அதே மாதிரி இந்த கேலரிஸ் அப்படிங்கிற விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறப்ப அந்த கேலரி எந்த டைப் ஆஃப் ஃபுட்லேருந்து வருதுங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும்.
நீங்கள் இப்போ ஒரு குக்கி அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னா அதில் இருக்கிற கேலரி தான். அதே மாதிரி நீங்கள் இப்போ ஒரு கப் கர்ட் எடுத்துக்கிறீங்கன்னா அதில் இருக்கிறதும் கேலரி தான். ஆனால் இதில் எது நமக்கு நல்லது அப்படிங்கிறத யோசித்து வைஸாக சூஸ் பண்ணி அந்த கேலரியை கொண்டு வரணும். நீங்கள் கேலரி டெஃபிசிட் அப்படிங்கிறது தேவை தான். ஆனால் அதை நீங்கள் கரெக்டான டெஃபிசிட்டை கரெக்டாக பார்த்து எந்த ஃபுட்டுலேருந்து உள்ள கேலரியை கட் பண்ணணும் அப்படிங்கிறத வைஸாக சூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் கண்டிப்பாக வரும். கேலரி டெஃபிசிட் அப்படிங்கிறது வெயிட் லாஸுக்கு தேவை தான். ஆனால் அது எவ்வளவு அப்படிங்கிறது ஒன்று. அது டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்குது எல்லாருக்கும். நான் பர்சனலி கேலரி அப்படிங்கிறதுல ரொம்பலாம் ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. நான் சூஸ் பண்ணுற ஃபுட்டை வைஸாக சூஸ் பண்ணணும்னு பார்ப்பேன். அது அந்த கேலரிக்கு ஏற்ற நியூட்ரிஷன் எனக்கு அதுலேருந்து கிடைக்குதா அப்படிங்கிறத மட்டும்தான் நான் நோட் பண்ணுறது. மற்றபடி இவ்வளோ கேலரி அதனால் நான் இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நான் ரொம்ப அவாய்ட் பண்ணுறது கிடையாது. அதில் இன்னும் கம்மியான கேலரியில் அதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட் ஆப்ஷன் இருக்கா, அது இன்னும் ஹெல்த்தியாக இருக்கா அப்படின்னு பார்த்து நான் ஸ்விட்ச் பண்ணுவேனே தவிர, மற்றபடி இப்போ இதில் இவ்வளோ கேலரி இருக்குது அதனால் நான் இதை சாப்பிட மாட்டேன், என் மீல் இவ்வளோ கேலரிக்குள்ளே இருக்கணும் அந்த அளவுக்கு நான் ரொம்ப பார்க்குறதில்ல. ஏன்னா ஒவ்வொருத்தங்க பாடிக்கு ஒவ்வொரு மாதிரி தேவைப்படும். ஓகேவா? நீங்கள் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணுறீங்க, ஒரு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்பலாம் அந்த கேலரி கேல்குலேஷனுக்குள்ளே இப்போதைக்கு போக வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய சஜஷனாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. இதில் நீங்கள் ஒவ்வொரு ஃபுட்டையும் பார்த்து இதில் கேலரிஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ மைக்ரோ நியூட்ரியன்ட் இருக்குது அப்படின்னு ரொம்ப கேல்குலேட் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ப்ராசஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இந்த ப்ராசஸ்லேருந்து வெளியே வரணுன்னோ அந்த மாதிரி நினைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. எனக்கு அப்படி பர்சனலாக நான் ஃபீல் பண்ணி வெளியே வந்திருக்கேன். அதனால நான் அந்த ரிஸ்க்கை எடுக்கிறது இல்லை. இப்போது என்னுடைய மென்டாலிட்டி நிறையவே சேஞ்ச் ஆகிருக்கு. ஆனாலும் அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குற அளவுக்கு நான் இன்னும் ரெடி ஆகலை. எனக்கு எப்பயுமே அது ஒரு பெரிய ப்ரெஷராக தெரியும். நம்ம என்னென்ன சாப்பிட்டோன்னு ஒரு இதில் லாக் பண்ணி அதை கண்டுபிடிச்சி அதில் இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குன்னு கேல்குலேட் பண்ணுறது எனக்கு ஏதோ ஒரு பெரிய விஷயமா தெரியும். அதனாலே நான் அதை பண்ணுறதில்ல. மேபி ஃப்யூச்சரில் அந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் ரெடி ஆகிறப்ப நான் அதை ட்ரை பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு நான் அதை ட்ரை பண்ணுறதா இல்லை. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ். விமனை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இப்போ காமனாக பிசிஓஎஸ் பிசிஓடி இதெல்லாம் இருக்குது. இதுக்கு மெயினான காரணம் ஹார்மோன் ஃப்ளக்சுவேஷன். பிசிஓஎஸ் பிசிஓடிலாம் ஜெனட்டிக்கல் டிசீஸ்லாம் கிடையாது. அது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணுறது மூலமாக நம்மளால் அதை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி ரிவர்ஸ் கூட பண்ண முடியும். நீங்கள் கேலரிலாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறப்ப உங்கள் நியூட்ரிஷன்லாம் ரெஸ்ட்ரிக்ட் ஆகும். உங்கள் பாடிக்குள்ளே நிறைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லாம் நடக்கும். இதனால் உங்களுடைய பீரியட் சைக்கிள் நிறையவே அஃபெக்ட் ஆக சான்ஸ் இருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி அன்ஹெல்தி வெயிட் லாஸ் ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. எக்ஸசைஸும் பண்ணாமல் சரியான நியூட்ரிஷனும் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணுறப்ப உங்களுடைய ஹார்மோன் பயங்கரமாக இம்பேலன்ஸ் ஆகும். உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குன்னா முதல்ல உங்களுடைய டயட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நல்ல ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. சுகர் ஜங்க் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சைக்கிளில் சேஞ்சஸ் தெரியும். அடுத்த ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன். நேச்சுரலி நம்ம கம்மியாக சாப்பிட்றப்ப நமக்கு கான்ஸ்டிபேஷன் வர்றதுக்கான சான்ஸு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. சாப்பிட்ற அந்த ஃபுட்டுலேயுமே பெருசாக ஃபைபர் எடுத்துக்காமல் இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப கான்ஸ்டிபேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஹெல்த்தியான டயட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் குட் ஃபேட்டை அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் ஃபேட்டுனாலே ரொம்ப மோசம் அப்படிங்கிறத மட்டும் மைண்ட்லேருந்து எடுத்துருங்க. ஃபேட்டுமே நமக்கு தேவையானது, நம்ம பாடிக்கு ரொம்ப முக்கியமானது. அதனால் குட் ஃபேட் சோர்சஸ் எடுத்துக்கோங்க உங்கள் மீலில். எது குட் ஃபேட் அப்படிங்கிறத பற்றி நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். வாட்டர் இன்டேக் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அதுவும் கான்ஸ்டிபேஷனுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அதனால் தண்ணி நிறைய குடிக்கணும். நம்ம எக்ஸசிவ் கேலரி ரெஸ்ட்ரிக்ஷனால் நடக்கலாம் அப்படிங்கிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிறது. கிட்னியில் ஸ்டோன் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம். நம்ம பாடி பார்த்திங்கன்னா ஈஸியாக எந்த ப்ராசஸுக்குனாலும் அடாப்ட் ஆகி அது பாட்டுக்கு நடந்துகிட்ருக்கோம். நீங்கள் உங்களுடைய பழைய லைஃப் ஸ்டைலில் பார்த்திங்கன்னா ஒரு அளவில் சாப்பிட்டு அதுக்கு உங்கள் பாடி ரன் ஆகிறதுக்கு யூஸ் ஆகி இருக்கிறப்ப திடீர்னு நீங்கள் உங்களுடைய கேலரிஸ்லாம் கட் பண்ணி நியூட்ரிஷன்லாம் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பாடிக்கு அது ஒரு ஷாக்காக இருக்கும். அதனாலேயே இந்த ஃபேட் பர்னிங் ஃபேட் கன்வர்ஷன் ப்ராசஸ்லாம் அஃபெக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால் நமக்கு கால் ஸ்டோன்ஸ் வர்றதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்குமே
உங்கள் ஃபுட்டில் இருக்கிற பேட் ஃபேட்டை கம்மி பண்ணிவிட்டு குட் ஃபேட்டை தேவையான அளவுக்கு இன்க்ளூட் பண்ணணும். அதே மாதிரி நிறைய க்ரீன் வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துக்கணும். இந்த மாதிரி அன்ஹெல்தியான முறையில் வெயிட் லாஸ் பண்ணவங்களால அந்த வெயிட் லாஸை சஸ்டெயின் பண்ண முடியாது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெயிட் லாஸ் ப்ராசஸில் அவங்களுக்கு நிறைய மசில் லாஸ் நடக்கும். நமக்கு வெயிட் லாஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு முக்கியமாக நம்ம பாடியில் தேவைப்படுறது நம்மளுடைய மசில் மாஸ். மசிலை லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன தான் வெயிட்டை லூஸ் பண்ணாலும் அடுத்து நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய அந்த ஸ்ட்ரிக்டான ரொட்டீன்லேருந்து வெளியே வந்தாலே நீங்கள் வெயிட்டு கெயின் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இதுவுமே நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் குயிக்காக ரேப்பிடாக வெயிட் லாஸ் பண்ணுறீங்கல்ல, அதனால் அந்த பாடி வந்து அந்த எலாஸ்டிசிட்டிலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கான டைம் இருக்காது. அது எக்ஸ்பேண்ட் ஆகிருந்திருக்கும்ல, அது திரும்ப சுருங்கி கரெக்டாக வர்றதுக்கான டைம் இல்லாமல் நம்ம சடனாக நம்ம மசில் இல்லாமல் லூஸ் பண்ணுறதுனால நமக்கு லூஸ் ஸ்கின் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நம்ம பாடியில் நிறைய மசில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளுடைய மெட்டபாலிக் ரேட் நல்லாயிருக்கும். மெட்டபாலிக் ரேட் அப்படின்னா நம்ம எதுவுமே எக்ஸசைஸோ இல்லை எதுவுமே பண்ணாமல் சும்மா உட்காந்துருக்கிறப்பவே நம்ம பாடி அதோடைய அந்த ஃபங்க்ஷனிங்காக கொஞ்சம் கேலரிஸ் பர்ன் பண்ணோம்ல, அதோட ரேட் தான் மெட்டபாலிக் ரேட் அப்படிங்கிறது. நீங்கள் மசில் உங்களுக்கு கம்மியாக இருக்குன்னா அந்த மெட்டபாலிக் ரேட் கம்மியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் சும்மா இருக்கிறப்ப பர்ன் ஆகிற கேலரிஸ் அப்படிங்கிறது கம்மியாயிரும். அதனால தான் இந்த மாதிரி அன்ஹெல்தியாக பண்ணி உங்கள் மசில் லாஸ் நிறைய இருந்துச்சு அப்படின்னா அந்த லூஸ் பண்ண வெயிட்டையெல்லாம் ஈஸியாகவே திரும்ப ரீகெயின் பண்ணுறதுக்கு, அதுவும் அந்த வெயிட் லாஸை விட சிலர்லாம் டபுள் ட்ரிபிள் மடங்குலாம் வெயிட் கெயின் பண்ணுவாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இதுதான். எஸ்பெஷலி விமனுக்கு இந்த மசில் லாஸ் நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, மசில் பில்டிங்க்கு முக்கியமான ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரான். டெஸ்டோஸ்டிரான் அப்படிங்கிறது மேல் ஹார்மோன். மேலுக்கு அது நிறையவே இருக்கும், ஃபீமேலில் ரொம்ப கம்மியான அளவில் தான் இருக்கும். அதனால தான் நமக்கு மசில் பில்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அட்லீஸ்ட் நம்ம இருக்கிற மசிலை லூஸ் பண்ணாமல் பார்க்கணும் நம்மளுடைய வெயிட் லாஸ் ஜேர்னியில். அந்த மாதிரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டான ப்ரோட்டீன் இன்டேக் எடுத்துக்கணும். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங்கோட இம்பார்ட்டன்ஸ் நான் திரும்ப திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா லேடிஸுக்கு எஸ்பெஷலி ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங்னால நடக்கிற நல்லது அப்படிங்கிறது நிறைய. நம்மளுடைய ஜாயிண்ட் ஹெல்த் ஆகட்டும், இந்த மாதிரி நமக்கு மசில் பில்ட் பண்ணுறதுக்காகட்டும், அது மூலமாக நம்மளுடைய வெயிட் லாஸை சஸ்டெயின் பண்ணுறதாகட்டும், இது எல்லாத்துக்குமே ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப தேவை. அந்த மாதிரி நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் பண்ணுறப்போ நீங்கள் கரெக்டான ப்ரோட்டீன் இன்டேக் எடுத்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்ஹெல்தி மெத்தட் மூலமாக நடக்கிற ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் எதனால் சஸ்டைனபிள் கிடையாது அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது மோர் ஆஃப் மென்டல் ரீசன்ஸ் தான், ஃபிசிக்கல் அப்படிங்கிறத விட. ஏன்னா நம்ம இந்த மாதிரி நம்ம ஃபுட்டை ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்து நான் இது எதுவுமே இந்த மாதிரி ஃபுட்டை எதுவுமே சாப்பிட மாட்டேனோ, இல்லை இந்த குறிப்பிட்ட ஃபுட்டு மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படின்னோ ஓவராக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறப்ப நம்ம மைண்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நமக்கு அதுலேருந்து அது வெறுக்க ஆரம்பிச்சிடும். முதல்ல நல்லா இருக்கும், ஓகே, உங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்கிறப்ப பரவாயில்ல இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நமக்கு வெயிட் லாஸ் நடக்குது அப்படின்ட்டு முதல்ல அந்த ஒரு ஆர்வத்தில் இருக்கிறப்ப, அந்த ஆர்வம் ஃபேஸ் இருக்குல்ல, நமக்கு ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு ஒரு குஷியில் இருப்போமே, அந்த டைம் நல்லா தான் இருக்கும். அப்போ நம்ம இதை எப்படியாவது ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு பல்ல கடிச்சிட்டு கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணுவேன்னு வைங்களேன், அதில் வெயிட் லாஸும் கிடைக்குதுன்னு வைங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வரும். அதுக்குமே ஒரு அளவு இருக்குல்ல, எப்பயுமே அதே மாதிரி வெயிட் லாஸ் நடந்துட்டு இருக்காது. அதுலேருந்து கொஞ்சம் கம்மியானாலும் நம்ம உடனேயே வெறுக்க ஆரம்பிச்சிருவோம் அந்த மெத்தடை. ஏன்னா என்னடா இவ்வளோ கஷ்டப்படுறோம், இன்னும் இவ்வளோ தான் கம்மி ஆகிட்டுருக்கு, அந்த அளவுக்கு இல்லையே, இது ஒர்த் இல்லை அப்படின்ட்டு டக்குன்னு அதை விட்டுட்டு நம்மளுடைய பழைய ஹேபிட்ஸுக்கு போய் நம்ம லூஸ் பண்ண வெயிட் எல்லாத்தையுமே டபுள் மடங்கில் கெயின் பண்ணுவோம். இதுதான் முக்கியமாக நடக்கிற விஷயம். அதனால தான் நம்ம ஓவராக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவே கூடாது. சிலர் இருக்காங்க, அவங்களுக்கு நல்ல வில் பவர் இருக்கும், அவங்களால கண்டிப்பாக அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இருக்க முடியும். நீங்கள் இப்போ ஜங்க்கெல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறீங்க, அப்படி உங்களுக்கு அந்த வில் பவர் இருக்குது, உங்களால் இதுக்கு மேலே இதை சாப்பிடாமலே இருந்துட முடியும் அப்படின்னா அது சூப்பர். அப்படி இருக்கீங்கன்னா அதை கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுங்கள். ஆனால் அதை விட்டுட்டு நான் வெறும் இந்த பாயில்டு சிக்கன் இல்லை வெறும் இந்த சாலட் மாதிரி இந்த மாதிரி சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற முடிவு மட்டும் எடுக்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஈவன் ஜங்க்குமே என்ன மாதிரியான ஆட்களுக்கெலாம் ரொம்ப கஷ்டம்தான். ஸோ
எதையுமே நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டு ரொம்ப லிமிட் பண்ணி அப்படி இருக்காதீங்க. அப்படி இருக்கிறப்ப தான் அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப ஈஸியாயிரும். ஏதாவது ஒரு சின்ன ட்ரிகர் போதும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள் வெயிட் லாஸ் அளவு வந்து கொஞ்சம் கம்மியானா போதும், இல்லை எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷன் போனால் போதும், அங்கே போய் நல்லா பிஞ்ச் ஈட்டிங் பண்ணுவோம். இதுதான் சான்ஸ் அப்படின்ட்டு நம்ம மைண்டை நம்ப வச்சுருவோம். இன்றைக்கி மட்டும்தான் சாப்பிட போகிறோம் அப்படின்ட்டு ஃபுல் கட்டிடுவோம். ஆனால் அதுக்கப்புறம் ஒன்ஸ் நம்ம அந்த இதுலேருந்து வெளியே வந்துடுறோம்ல, அதுக்கப்புறம் திரும்ப அதுக்குள்ளே போகிறது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வெயிட் லாஸ் பண்ணாமல் சின்ன சின்ன சேஞ்சஸாக வந்து நம்ம கொண்டு வந்து அதை ஒரு ஹேபிட் ஆக்கிட்டே வந்துட்டோம் அப்படின்னா அப்போ நமக்கு அந்த ஒரு ட்ரிகர்லாம் நம்மளை எதுவுமே பண்ணாது. கொஞ்சம் கொஞ்சமாக கட் டவுன் பண்ணிட்டு வர்றப்ப கான்ஷியஸாக உங்கள் பாடி வந்து அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் ஆகிற டைம் இருக்குது. அதுக்கு அது அட்ஜஸ்ட் ஆகிக்கும். உங்களுடைய கட்டுமே அதுக்கு அட்ஜஸ்ட் ஆகி உங்களுக்கு அதுக்கு மேலே இருக்கிற கிரேவிங்கோட அளவு கம்மியாகும். நானும் என் ஹஸ்பண்டுமே இதை ஃபாலோ பண்ணுறோம். அதனால் எங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது. எங்களுடைய கிரேவிங்ஸ் வந்து நல்லாவே கம்மியாயிருக்கு. முன்னாடிலாம் எப்படின்னா வாரம் பரோட்டா சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஓகே, அதுலேருந்து அப்படி கட் பண்ணி 2 weeks ஒன்ஸ் அந்த மாதிரி ஆக்கணும், மந்த்லி ஒன்ஸ் அப்படி ஆக்கணும். இப்போ வந்து 2 மாதம் ஆச்சு. நாங்கள் இந்தியன் ஸ்டோர் போகிறப்ப மட்டும்தான் பரோட்டா வாங்குவோம். அந்த பரோட்டாவே அப்படியே இருக்குது. இந்த வாட்டி நாங்கள் பரோட்டாவே வாங்கலை. இந்த மாதிரி நாங்கள் க்ராசரி ஷாப்பிங் போய் பரோட்டா வாங்காமல் வந்த ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு சேஞ்ச் நடக்கிறத என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இந்த மாதிரி ஒரு கிராஜுவலான கான்ஷியஸான சேஞ்ச் தான் நமக்கு சஸ்டெயினபிளாக இருக்கும். இதுவே நான் வந்து ஒரு டயட்டுன்ட்டு ஸ்டார்ட் பண்ணி இனிமேல் பரோட்டாவே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக இதை என்னால் சஸ்டெயின் பண்ணியிருக்க முடியாது. ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டோம், அது வேறு. ஆனால் அது மட்டும்தான் சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா நாங்கள் வீட்டில் முன்னாடிலாம் எப்படின்னா ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதுலாம் கணக்கிலே வராது. அது ஒரு வாரம் சாப்பிட்டோன்னா அடுத்த வாரம் பரோட்டா வைப்போம், அந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆனால் அந்த மாதிரி ஒரு கிராஜுவல் சேஞ்ச் இருக்குல்ல, மேபி ஃப்யூச்சரில் ரெஸ்டாரண்ட் போய் கூட பரோட்டாவை ஸ்டாப் பண்ணுற ஒரு நிலைமைக்கு நாங்கள் வரலாம். ஆனால் அதை ரஷ் பண்ணி வர வைக்க முடியாது. அது நேச்சுரலாக ஆர்கானிக்காக நடந்தால் தான் அது சஸ்டெயினபிளாகவும் இருக்கும். இதை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து எதையுமே ரொம்ப டோட்டலாக அவாய்ட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி கொண்டு வாங்க. அதுதான் ஒரு ஹேபிட்டாக டெவலப் ஆகும். அதனால் வர வெயிட் லாஸ் தான் நமக்கு சஸ்டெயினபிளாக இருக்கும். நம்மளை அந்த ஃபுட்டால் ட்ரிகர் பண்ண முடியாத மாதிரி இருக்கணும். அந்த சேஞ்ச் தான் நமக்கு முக்கியம். ஆனால் இதில் இன்னொரு கேஸ் இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஒரு 0.5 to 1 kg குறைஞ்சாதான் வெயிட் லாஸ் ஹெல்தி அப்படிலாம் ஒரு மெஷர் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்ல. ஒரு மாதத்தில் 5 கிலோ குறைஞ்சிட்டிங்க, அதனாலேயே உங்களுடைய வெயிட் லாஸ் அன்ஹெல்தி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூட்ரிஷியஸாக தான் சாப்பிட்றீங்க. உங்கள் ரொட்டீன் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக தான் இருக்குது. நல்ல எக்ஸசைஸ் பண்ணி நியூட்ரிஷியஸாக சாப்பிட்டு தான் உங்களுடைய அந்த 5 கிலோ குறைஞ்சிருக்குன்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் அந்த ப்ராசஸ் அப்போ அப்சர்வ் பண்ணுங்கள். உங்கள் பாடியில் இந்த மாதிரி ஹேர் லாஸோ இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் அதனால் நடக்குதா அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை ரொம்ப லேசியாக இருக்குது, டயர்டாக இருக்குது, எனக்கு வந்து தலை சுற்றுது, அப்பப்போ ஒரு மாதிரி தலைவலி வருது, இந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு அப்சர்வ் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டயட் பிளானை அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தான் நீங்கள் கவலைப்படணும். அதுக்காக அப்பப்போ தலைவலி வரலாம், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கண்டினியூஸாக நீங்கள் வீக்காக ஃபீல் ஆகிறீங்களா அப்படிங்கிறத ட்ராக் பண்ணுங்கள். நான் வந்து முன்னாடியே சொன்னேன்ல, அந்த வெயிட் லாஸ் அன்ஹெல்தி வெயிட் லாஸ் பீரியடில் இருக்கிறப்ப என்னால் வந்து உணர முடிஞ்சிச்சு நான் அவ்வளோ அன்ஹெல்தியாக இருக்கேன் அப்படிங்கிறது. அப்போ வந்து எனக்கு ஹெல்த்லாம் ஒரு இஷ்யூவாகவே இருக்கலை. நான் ஹெல்த்தை பற்றி கன்சிடர் பண்ணவே இல்லை. என்னோட எய்ம்லாம் என்ன அப்படின்னா இந்த ஒரு நம்பர், என்னுடைய வெயிங் ஸ்கேலில் இந்த நம்பரை பார்க்கணும், அதுவும் இல்லாமல் நான் பார்க்குறதுக்கு ஒல்லியாக இருக்கணும், இப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய கோலாக இருந்துச்சு. ஹெல்த்தை பற்றி நான் ஒரு விஷயமாகவே கன்சிடர் பண்ணலை. அதனாலேயே நான் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணேன். எனக்கு வந்து நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன், குனிஞ்சிட்டு இப்படி நிமிர்றப்ப தலை சுத்தம். மற்றபடி இப்போ நான் ஃபீல் பண்ணுற அந்த ஒரு ஃபீலிங் இருக்காது. எப்பயுமே ஒரு பசியில் இருக்கிற மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி எல்லா ஃபீலிங்கும் இருக்குன்னா நீங்கள் அன்ஹெல்தியான லைஃப் ஸ்டைலில் இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் வந்து வீக்காக ஃபீல் பண்ணலை, ஹெல்த்தியாக இருக்கீங்க, எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்கன்னா ஒரு மாதத்தில் 5 கிலோ குறைஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சம்டைம்ஸ் சிலருக்கு அப்படி நடக்கும். அதுவும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு மந்த் இருக்குல்ல, அந்த மந்த்து வந்து உங்களுடைய வெயிட் லாஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அடுத்தடுத்த மந்தில் அதே வெயிட் லாஸ் கிடைக்கணும்னு இல்லை, கிடைக்கிறதுக்கு வாய்ப்புமே ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா ஃபஸ்ட்டு மந்தில் நம்மளுடைய பாடி வாட்டர் வெயிட்லாம் இருக்கும்ல, அதெல்லாமும் லூஸ் பண்ணுறதுனால அந்த கேஜி அந்த எவ்வளோ அந்த நம்பர் ஆஃப் கேஜிஸ் லூஸ் பண்ணுறது ஜாஸ்தியாக இருக்கும்.
ஆனால் அடுத்தடுத்த மாதங்களில் அது கம்மியாகும். நான் 5 கிலோ குறைஞ்சிருக்கேன், அதனாலேயே நான் அன்ஹெல்தியாக தான் வெயிட் லாஸ் பண்ணியிருப்பணும் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இந்த மாதிரி உங்கள் பாடியை அப்சர்வ் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத அசஸ் பண்ணுங்கள். ஆனஸ்ட்டாக அசஸ் பண்ணுங்கள். அதுவும் லாங் டேர்மில் அப்சர்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு மாதத்தில் பெரிய வித்தியாசம் தெரியாது, ஆனால் போக போக நீங்கள் வீக் ஆகிட்டே போவீங்க. அதனால் நல்லா கீனாக அப்சர்வ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டயட்டில் சேஞ்சஸ் பண்ணுங்கள். எப்பயுமே உங்களுடைய அல்டிமேட் கோல் வந்து ஒரு ஹெல்தியான ஃபிட்டான பாடி அச்சீவ் பண்ணுறதா இருக்கணுமே தவிர நான் பார்க்குறதுக்கு ஒல்லியாக இருக்கணும் அப்படின்னு மட்டும் உங்களுடைய கோலை செட் பண்ணாதீங்க. ஒல்லியாக இருக்கிறவங்க எல்லாருமே ஃபிட்டாக இருக்கிறது இல்லை. ஃபிட்னஸ் அப்படிங்கிறது பார்க்குறத விட உணர தான் முடியும். அதனால் நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுடைய ஹெல்தி ஹேபிட்ஸை டெவலப் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுடைய வெயிட் லாஸ் ஸ்லோவாக இருக்கிறப்ப சம்டைம்ஸ் உங்களுக்கு அது டிமோட்டிவேட்டிங்காக தான் இருக்கும். எஸ்பெஷலி நீங்கள் நிறைய வெயிட் லாஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஸ்லோ வெயிட் லாஸ் டிமோட்டிவேட்டிங்காக இருக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் பண்ணுறது இல்லை முக்கியம். நம்ம பண்ணுற வெயிட் லாஸை மெயின்டைன் பண்ண முடியணும். அட் தி சேம் டைம் நம்ம ஹெல்த்தியாக ஃபீல் பண்ண முடியணும். இதுதான் நமக்கு தேவையான விஷயம். அதனால் ஸ்லோவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஹெல்த்தியாக கம்மி பண்ணணும்னு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எப்போல்லாம் அப்படி டிமோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் வந்து என்னுடைய வீடியோஸை பாருங்கள். நான் உங்களை மோட்டிவேட் பண்ணுறேன். முடிஞ்சால் கமெண்ட்ஸ்லேயும் உங்களுடைய ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுங்கள். அங்கேயும் நான் கண்டிப்பாக உங்களை மோட்டிவேட் பண்ணுவேன். எக்ஸசைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு டீமனாக பார்க்காம அதை வந்து ஒரு முக்கியமான விஷயம், நம்ம ஹெல்த்துக்கு தேவையான ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்க ஆரம்பிங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஏதாவது ஒரு ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸை சூஸ் பண்ணி அதை பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் உங்களுடைய ஃபிட்னஸ் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா இப்போ உடனேயே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த நிமிஷத்தில் ஒரு முடிவெடுங்க. ஏதோ ஒரு சின்ன சேஞ்ச். ஓகே, நான் வந்து இனிமேல் 7 o'clock முன்னாடி டின்னரை முடிச்சிருவேன் இப்படிங்கிற இந்த ஒரு சேஞ்ச் போதும். நீங்கள் வேறு எதையுமே மாற்ற வேண்டாம். ஃபஸ்ட்டு அந்த ஒரு சின்ன சேஞ்சில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். லாங் டேர்மில் இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை காட்டும். நீங்கள் வந்து இப்போ ஒரு டெய்லி ஒரு 2-3 கப் காஃபி குடிக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு கப்பை கம்மி பண்ணி பாருங்கள். இல்லை காஃபியில் போடுற சுகரோட அளவை கம்மி பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சேஞ்ச் இப்போ இந்த வீடியோ பார்க்குறப்ப நீங்கள் அந்த முடிவு பண்ணுங்கள். அதே மாதிரி எக்ஸசைஸை பொறுத்த வரைக்குமே நீங்கள் வந்து ஒரு 1 hour, half an hour அப்படிலாம் இமேஜின் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒரு நிமிஷம் டெய்லி ஒரு நிமிஷம் பிளான் பண்ணி பாருங்களேன். இல்லை ஒரு 10 சிட்டப்ஸ் இந்த மாதிரி சின்னதாக ஏதாவது ஒன்று. நான் வந்து டெய்லி எஞ்ச உடனே இந்த ஒரு 10 சிட்டப்ஸ் டெய்லி பண்ணுறேன் இப்படிங்கிற மாதிரி கிராஜுவலாக ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியையும் உங்கள் ரொட்டீனில் இன்க்ளூட் பண்ணி பாருங்கள். லாங் டேர்மில் இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ஒரு 10 சிட்டப்ஸ்லேயே இருந்துருங்க வாழ்க்கை ஃபுல்லாக அப்படி நான் சொல்ல வரல. இந்த மாதிரி நீங்கள் கிராஜுவலாக சின்னதாக பண்ணுறப்ப அது உங்களுக்கு கொடுக்குற ஃபீலிங்கே உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் அப்படிங்கிறத யோசிங்க. நம்மளை பார்த்து தான் அவங்க வளர்கிறாங்க அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சு உங்கள் ரொட்டீனில் கொண்டு வரணும் அப்படின்னு யோசிங்க. அது என்ன சேஞ்ச் அப்படிங்கிறத கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணுங்கள். இது நீங்கள் ஆல்ரெடி ஃபிட்னஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கவங்களா இருக்கலாம், இல்லை இன்னும் எதுவுமே பண்ண ஆரம்பிக்காதவங்களா இருக்கலாம். இப்படி யாராக இருந்தாலும் இந்த கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேஞ்ச் என்ன அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். நான் வந்து இனிமேல் டெய்லி ஒரு 1 minute பிளாங்க் அதை வந்து டெய்லி பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். இது என்னுடைய ரெஸ்ட் டேவாக இருந்தால் கூட நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். எக்ஸ்ட்ராவாக என்னுடைய மற்ற எக்ஸசைஸ் இதெல்லாம் போக ஒரு 1 minute டெய்லி பிளாங்க் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இன்னையிலேருந்து முடிவு பண்ணுறேன். நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சை இன்க்ளூட் பண்ணுங்கள். அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.